ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். வீட் ஃப்ளோர் வந்து 1 கப்பு, கோதுமை மாவு 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1/2 கப்பு ஜாகரி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வெல்லம் வந்து கரைஞ்சி வச்சுக்கோங்க. பாக்கு வர தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சால் போதும். இப்போது இந்த கோதுமை மாவில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடரு, சால்ட் 1 பிஞ்சு, 2 பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கரைஞ்சி வச்ச வெல்லம் வந்து அந்த தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி பத்தலைன்னா நீங்கள் வந்து ரிமைனிங்கு கொஞ்சம் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பு வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கட்டிங்கள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பசங்க வந்து ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி. அவ்வளோ டைம் கூட தேவைப்படாது, குயிக்காக ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது இந்த கன்சிஸ்டன்சி, இந்த போண்டா கன்சிஸ்டன்சி வர மாதிரி வீடியோவில் காட்டின மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். ஸ்வீட் போண்டா ரெசிபிக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். இது வந்து ஒரு 15 மினிட்ஸு அப்படியே சைடில் வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் வேண்டான்னா நீங்கள் அப்படியே கூட போண்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸு வந்து நம்ம சைடில் வச்சா இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா வரும். இப்போ வந்து போண்டாஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வீடியோவில் காட்டின மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போண்டாஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் போண்டா வெரி வெரி டேஸ்டியாக இருக்கும். பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா குயிக்காக இது செஞ்சு கொடுத்துடலாம். இதில் வந்து அவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணலை. வெறும் கோதுமை மாவு, வெல்லம் மட்டும்தான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். வெரி வெரி டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து போண்டாமே 2 சைடோட நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு போண்டா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. போண்டா நல்லா ப்ரிப்பேர் ஆகிடுச்சி, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறமா சாப்பிட்லாம். வெரி டேஸ்டி அண்ட் ஹெல்தி ஸ்வீட் போண்டா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு கொடுத்துருங்க. வெரி ஹெல்தி ஸ்நாக் ரெசிபி. அடிக்கடி நான் இதுதான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். வெரி வெரி டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.